ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூஸ் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள எபிசோட் 22 பார்க்கலாம். போன எபிசோட் முடிச்சிருப்பாங்கன்னா அவள் வந்து ஒரு ஸ்னேக் டீமன் சொல்லிட்டு கமாண்டருக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான டீமன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஷூட் பண்ணுறாங்க. கமாண்டர் சொல்கிறான், இவ்வளோ எப்படியாவது கொல்லுங்க. அதை கேட்டது வந்து லேண்ட் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். அங்கே கேஜ் ஃபுல்லாகவுமே எரிய ஆரம்பிக்கி. அந்த ஸ்னேக் டீமன் வந்து எப்படியோ வந்து கூண்டை உடச்சிட்டு தப்பிச்சிருதா. லேண்ட் வந்து ஸ்னேக் டீமன் பின்னாடியே போகிறான். படி போய் வந்து 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. எப்படியா உன்னை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் சொல்கிறான். அதுக்கு வந்து ஸ்னேக் டீமன் இதான் எனக்கு நடக்கும்னு நினச்சேன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் டீமன் வந்து லேண்டை வந்து சுற்றி பிடிச்சிருதா. லேண்ட் வந்து நெருக்கியுமே லேண்ட் வந்து மயங்கிடுதான். ஸ்னேக் டீமன் கடிக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போகிறா. அப்போ கரெக்டாக வந்து ஜின் வந்துடுதான் அந்த இடத்துக்கு. ஜின்னை பார்த்ததுமே வந்து அந்த ஸ்னேக் சொல்லுதா, நீங்களா அப்படின்னு சொல்லுதா. ஜின்னு வந்து குட்டி ஸ்னேக் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ பாஸ்ட்ல சொல்லிட்டு காட்டுறாங்க. பாஸ்ட்ல வந்து குட்டி ஜின் வந்து நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு பாம்பு மேலே கல் வந்து விழுந்து கிடக்கவுமே அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டி பாம்புக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்க்கான். அப்போ வந்து அந்த பாம்பு கடிக்கவுமே அவன் கீழே வச்சுட்டு அந்த பாம்பு அவனோட சீலை வந்து ஒரு சீலை எடுத்து அந்த ஸ்னேக் டீமனுக்கு வந்து கிட்ட வைக்கிறான். இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. ப்ரெசண்டில் வந்து அந்த பாம்பு டீமன் சொல்கிறான், நான் வந்து ஒரு பைத்தானாக பிறந்தேன். என்னையை வந்து யாருக்குமே பிடிக்காது. என்னை எங்கள் பேரண்ட்ஸ் கூட வந்து வெளியே போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் நிறைய பேர் வந்து புள்ளி பண்ணியிருக்காங்க. யாருமே என்னை வந்து ஹாப்பியாக பார்த்துக்கிட்டதே இல்லை. இன்னும் ஒரு ஏஷியன் ட்ரெஷரில் வந்து பூட்டி வச்சிட்டாங்க. எந்திச்சு பார்க்கும்போது நான் கமாண்டரோட மேன்ஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஜின்னு, ஓ அப்போ நீ தான் ஃபோர்த் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த ஸ்னேக் டீமனும், ஆமாம் கமாண்டர் நீ நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதை கேட்டோடனே ஜின், உனக்கு வந்து கமாண்டரை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வந்து அவர் கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி ஸ்னேக் டீமன் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஜின்னு, ஓ உனக்கு வந்து அவர் கூட இருக்கணுமா, அப்போ வந்து நீ இந்த மாதிரி ஹியூமன் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்ணும், உயிருள்ள எந்த பொருளையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து ஸ்னேக் டீமனும், சரி நான் வந்து அவருக்காண்டி இதை கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் வந்து அவர் என்னை வந்து பழைய மாதிரி பார்த்துப்பாரா, எதுக்குன்னா அவரை என்னோட ஒரிஜினல் ஃபார்மாக பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஜின்னு, உனக்கு வந்து திருப்பி அங்கே போகணுன்னு தோணுதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து அவருக்காண்டி உயிருள்ள பொருள் எதையுமே சாப்பிட மாட்டேன். நான் வந்து அவர்கிட்ட போயிட்டு பேசி பார்க்க போகிறேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் டீமன் வந்து சொல்கிறா. இங்கே இந்த ஃபாக்ஸ் டீமனையும் லீமிங்கையும் காட்டுறாங்க. ஃபாக்ஸ் டீமன் சொல்லுதா லீமிங்கை பார்த்து, இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்குமோ, எதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான் அவங்க அண்ணனை பற்றி. அதுக்கு வந்து லீமிங், அவன் எதுவும் கவலைப்படாத, அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. ஸ்டீவன் வந்து சொல்கிறான், நீங்கள் வந்து நைன் டெயில் ஃபாக்ஸ் தான் தேடி வந்தீங்க, எதுக்காண்டி வந்து தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லீவிங் சொல்றா, இல்லை என் பழைய ஃப்ரெண்டு வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃபாக்ஸ் டீமனும், பழைய ஃப்ரெண்டா, அப்படி எனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. லீவிங்கும் உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவ, சிஸ்டர் அது வந்து நான் தான் உன்ட்ட போய் சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு நைன் டெயில் ஃபாக்ஸ் தான், என் பேர் பாய். அதாவது என்னென்னா எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி யார்ட்டையுமே ஒரு ஐடென்டிட்டி சொல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கெட்ட டிமன்ஸ்லாம் நைன் டெயில் ஃபாக்ஸோட எசன்ஸை வந்து எடுத்துருவாங்களாம். அதனால தான் நான் இந்த ஐடென்டிட்டி வந்து யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுதான் லீவிங், அப்போ எதுக்கு நீ ஏன்ட்ட மட்டும் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்சன், உங்களை பற்றி நல்லாவே தெரியும், அது இல்லாமல் நீங்கள் சிக்கன்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் டீமனோட அண்ணன் வரான். அண்ணன் வந்ததுமே அவன் வந்து கீழே விழுந்து விழுந்து முடியாமல் தான் வரான். அவரை பார்த்தோன்னே ஃபாக்ஸ் டீமன், என்னாச்சு அண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து ஃபாரஸ்ட்டில் கீழே விழுந்துட்டேன், ஒன்றும் இல்லை பரவாயில்ல நான் நடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அண்ணா வந்து லீவிங்கை பார்த்ததும், ஓ இவங்க தானே எனக்கு சிக்கன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி என் பேர் தான் லீவிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிடுறாங்க. நான் இப்போ வந்து இங்கேருந்து கிளம்புனேன், ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லீவிங் சொல்கிறா. ஃபாக்ஸ் டீமன் டாட்டா கட்டிட்டு வந்து போகிற மாதிரி போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்ருக்கா 2 பேரையும். அவன் வந்து சொல்கிறான் அவங்க அண்ணன், என்னை இந்த மாதிரி வந்து டெஸ்க் கடையில் வேலைக்கு எடுத்திருக்காங்க, என்னை வந்து கொஞ்ச நாளையிலேயே இன்னும் பெர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க, எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதுவும் இல்லாமல் மாதம் மாதம் வந்து $10 நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அங்கேயே நின்றுட்டு இருக்கா. யோசிக்கிறா, இவ தான் நைன் டெயில் ஃபாக்ஸா, நம்ம கொள்ளணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறா. இங்கே காலையிலே ஆகிட்டு ஃபாக்ஸ் டீமன் வந்து அவள் தூங்கி எழுந்துச்சி பெட்லாம் மடிச்சு வச்சுட்டு சரி அவங்க அண்ணனை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. அப்போ வந்து அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கவுமே, என் மாதிரி என்னாச்சு, நான் வந்து டாக்டரை கூப்பிட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து கேட்குறா. அவங்க அண்ணன் வந்து எழுந்திரிச்சிட்டு, அச்சோ டைம் ஆச்சு, நான் வந்து இன்னைக்கு வேலைக்கு போகணும்
அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். அதுக்கு வந்து ஃபாக்ஸ் டீமன், "உனக்கு வந்து உடம்பு சரியில்ல. நீ வந்து இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போ வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க அண்ணன், "இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். இதான் வந்து என்னோட செகண்ட் டே ஒர்க்குக்கு. நான் கண்டிப்பா போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நீ வந்து உட்காரு. நீ வந்து ஒண்ணும் போ வேண்டாம்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து அவங்க அண்ணன், "இல்ல நான் வந்து கொஞ்சம் தண்ணி சுட வச்சு குடிச்சா எனக்கு சரியாயிரும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஃபாக்ஸ் டீமனும், "சரி நீ இங்கேயே இரு. நான் உனக்காண்டி தண்ணி சூடாக்கி கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. இங்க லேனையும் கிங்கால டீமனையும் காட்டியிருப்பாங்க. லேனை வந்து லாஸ்ட் நைட் வந்து அந்த ஸ்னேக் டீமன் சுத்தி அவன் வந்து மயங்கி விழுந்திருப்பான். லேன் எந்திரிச்சிட்டு, "ஏ பாம்பு நீயா? நான் வந்து உன்னை பிடிக்காம விட மாட்டேன். நீ ரொம்ப பயமுறுத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். கிங் டீமன் கேட்டு, "என்னாச்சு? நீ எதை பத்தி பேசுற?" அப்படின்னு சொல்றா. லேன் அப்ப எந்திரிச்சிருதான். எந்திரிச்ச உடனே கிங் டீமன், "சரி இப்ப எனக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து லேனும், "நான் வந்து அந்த பைத்தானை பிடிக்கவே இல்ல" அதை கேட்ட கிரீன் கலர் டீமன் வந்து, "உன்னைய எப்படியோ ஜின் காப்பாத்திட்டாங்க" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து லேனோ, "என்னது ஜின் காப்பாத்துனானா? சரி அவனை எங்க? சரி நான் வந்து அதை தேட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அவன் வந்து தப்பான வாசலுக்கு போவும், "இல்ல வாசல் வந்து இந்த பக்கம் இருக்கு" அப்படின்னு சொல்றான். லேனும் ஜின்கிட்ட வந்துட்டு கேட்குறான், "அந்த பாம்பு என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஜின் சொல்றான், "இல்ல இந்த பாம்பு வந்து போயிடுச்சு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு லேன், "என்னது பாம்பு வந்து விட்டுட்டியா? சரி சீல் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஜின் அமைதியா இருக்கவும், "சீலும் கூட நீ வாங்கலையா? நான் எதுக்காண்டி இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? சீலை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான்" அப்படின்னு சொல்றான். நீ ஜின் சொல்றான், "இல்ல அவ வந்து கமாண்டரோட வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டா. அவ வந்து ஒண்ணு சொன்னா. அத வந்து நிறைவேத்துறதுக்காண்டி தான் போயிருக்கா" அப்படின்னு சொல்றான். அத கேட்டது வந்து லேன், "என்னது நீ கமாண்டர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க? கமாண்டர் ஆல்ரெடி வந்து அவர் ரொம்பவும் பயந்துட்டாரு அந்த டீமன் மூலியமா. அவ அந்த கமாண்டர பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீல் வந்து உன்ட்ட குடுத்துருவாளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜின் வந்து சொல்றான், நான் வந்து அவளுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். அவ இப்பதான் வந்து மோர்டல் வேர்ல்ட்ல ஒரு லவ்வ வந்து கண்டுபிடிச்சிருக்கா" அப்படின்னு சொல்றான். இங்க கமாண்டரோட மேன்ஷன காட்டுறாங்க. கமாண்டரோட மேன்ஷன் ஃபுல்லுமே வந்து ஆர்மி ஆஃபீஸர் எல்லாமே ரவுண்டிங்ல இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தன் கேட்குறான், "எதுக்காண்டி இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தன், "இல்ல உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா? இங்க வந்து ஒரு பெரிய ஸ்னேக் டீமன் இருந்துச்சு. அத வந்து அவளால பிடிக்க முடியல. அது தப்பிச்சு போச்சு. அதனால தான் வந்து இவ்வளோ பேர வச்சிருக்காங்க." இங்க உள்ள கமாண்டர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். வந்து அவன் யோசிச்சு பார்க்குறான். இந்த ஸ்னேக் டீமனும் இவனும் வந்து எப்படிலாம் இருந்தாங்கன்ட்டு. அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஆனா அது ஒரு டீமன்னு சொல்லிட்டு இவனும் மனச தேத்திக்கிடுறான். அவனால அத வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பக்கத்துல வந்து அந்த ஸ்னேக் டீமன் இருக்க மாரி நெனச்சுட்டு, "இந்த உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ல சிக்கன் ட்ரம்ஸ்டிக்லாம் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா குடுக்குறான் காத்துலயே. அத வந்து கிட்டனா அந்த ஸ்னேக் டீமன் இல்ல. அத நெனச்சு வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். சொல்றான், "உனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும்ல, உண்மையாவே இது டேஸ்ட்டா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ சொல்றான், "எல்லாமே என் தப்பு தான். நான் தான் உன்னைய எரிக்க சொல்லிட்டேன். என்னால அப்படி எப்படி பண்ண முடிஞ்சுன்னு தெரியல. நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டீமன பார்க்குறது. நீ மட்டும் முழுசாவே போயிட்டியா? நான் வந்து உனக்கு சாப்பாடு தரேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அது. இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். அவன் என்னைய வந்து ப்ளேம் பண்ணாத வந்து என் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வந்து அவன் அங்கேயே ட்ரிங்க் பண்ணி அவன் அங்கேயே வந்து படுத்துருந்தான். அப்போ வந்து அவன் முன்னாடி வந்து இந்த ஸ்னேக் டீமன் இருக்க மாதிரி தெரியுமே, "இது உண்மையாவே நீயா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அவளும், "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறா. "உனக்கு என்ன தைரியம் தான் நீ திருப்பி வருவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த ஸ்னேக் டீமனும், "நீ நான் திருப்பி வரணும்னு நீ ஆசைப்படலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு கமாண்டர் வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். "எனக்கு வந்து நீ திருப்பி வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். உன்னைய ரொம்பவுமே மிஸ் பண்ணேன்." அதான் ஸ்னேக் டீமன், "அப்போ நீ என்னை பத்தி பயப்படலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும், "பயமா? எனக்கு அதெல்லாம் கிடையாது. சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து ட்ரிங்க் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றான். அந்த ஸ்னேக் டீமனும் பக்கத்துல வந்து உட்காருதா. கமாண்டர் வந்து கேட்குறான், "உனக்கு இன்னுமே என்னைய பிடிக்குமா?" அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்னேக் டீமனும், "ஆமா. நீங்க வந்து எனக்கு நல்லா சாப்பாடு குடுத்தீங்க. என்னைய வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இந்த உலகத்துல யாருமே என்னைய அவ்வளோ கைண்டாலாம் பார்த்துக்கிட்டது இல்ல. என்னோட பேக்ரவுண்ட் என்னை பத்தி எதுவுமே தெரியாம நீங்க வந்து என்னைய கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்க." அது கமாண்டரும், "ஆமா அதுவும் கரெக்ட்டு தான். ஆனா வந்து நீ என்ட்ட கைண்டா தான் நடந்துக்கிட்ட. நான் உன்னைய எப்படி வந்து ஃபயர் பண்ண சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதான். அழுதுட்டே வந்து அந்த டீமனோட கைய பிடிக்கவும் எனக்கு வந்து அந்த அப்போ வந்து அவ டீமன் அந்த ஞாபகம் தான் வந்து அவனுக்கு வருது. வந்ததுமே அவன் பயந்துருதான். அவன் பயப்படுறத பார்த்த அந்த டீமன் வந்து பக்கத்துல போயிட்டு, "என்ன பயப்படுறீங்களா இன்னுமே?" அப்படின்னு சொல்லி கேட்குறா.
அதுக்கு வந்து கமாண்டரும், "இல்ல இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு வீரமா இவள தூக்கிட்டு போய் பெட்ல போடுறான். பார்த்தா வந்து அப்படியே அவன் மட்டையாயிருதான். ஸ்னேக் டீமன் வந்து சரி அவன் தூங்குறத பார்த்தோனே, அவள எந்திரிச்சு அவளோட ஸ்கேல் மட்டும் எடுத்துட்டு அவன் கையில வச்சுட்டு, "இந்த நீ வந்து நீ நல்லா பார்த்துக்கிட்ட, அதுக்காண்டி இத வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுதா. அவ அங்கருந்து கிளம்பி வந்து கமலுக்கும் தெரியுது. கமல் வந்து தூங்குற மாரி நடிக்க தான் செஞ்சிருப்பான். அவன் வந்து அழுவுறான் அந்த ஸ்கேல வந்து இறுக்கி பிடிச்சு. அந்த ஸ்னேக் டீமன் வந்து பார்த்துட்டு தான் வந்து அங்கருந்து போறா. லீவினையும் ஷாவுபாயும் காட்டுறாங்க. லீவின் வந்து ஷாவுபா கிட்ட போயிட்டு சொல்றா, "நான் வந்து நைன் டெயில் ஃபாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து ஷாவுபாய், "கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. ஆனா கண்டிப்பா என்னால வந்து அத பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு லிமின் சொல்றா. அதுக்கு வந்து ஷாவுபாய், எனக்கு தெரியும் நீ வந்து கண்டிப்பா அத பண்ண மாட்டேன்ட்டு." நான் வந்து அந்த நைன் டெயில் ஃபாக்ஸையும், அவளோட லவ்வரையும் பார்த்தேன். 2 பேரும் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து காசு இல்ல. ரொம்ப ஏழையா தான் இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க 2 பேரும் வந்து ஹேப்பியா தான் இருக்காங்க. என்னால வந்து அந்த ஹேப்பினஸ் வந்து அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு வந்து ஷாவுபாயும் ஷாபாய் சொல்றான். சரி பரவால்ல அப்படின்னு சொல்றான். இங்க வந்து ஸ்னேக் டீமன் வந்து கமாண்டர் வீட்டுக்கு வெளிய வந்து ஒரு மரத்துல ஏறி நின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து கமாண்டர் எங்கேயோ வெளிய போறான். அவ கழுத்த பார்க்கும்போது அவன் கழுத்துல வந்து அந்த ஸ்னேக் டீமன் குடுத்த சேல வந்து போட்டிருக்கான். அத பார்த்ததுமே அந்த ஸ்னேக் டீமனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ கேலரி காட்டுங்க. கேலரியில வந்து ஜின்னும் அந்த ஸ்னேக் டீமனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவன் சொல்றான், வந்து ட்ரூப்ஸ கூட்டிட்டு ஏர்லி மார்னிங்கே வெளிய போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு வந்து ஜின்னும், "நீ வந்து கூட போலையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். "இல்ல போகல. எனக்கு வந்து அவர் ஹார்ட்ல வந்து ஒரு இடம் இருந்தா மட்டுமே போதும். அவர் வந்து ஹேப்பியா இருக்கணும். ஆனா வந்து என்கிட்ட இருக்கும்போது பயந்துட்டு, அதுவும் இல்லாம வந்து ரொம்ப குழப்பத்திலயும் இருப்பாரு. அதுவும் இல்லாம அவர் வந்து அவரே பிளேம் பண்ணிப்பாரு. அவர் டெய்லி ராத்திரியுமே ஒரு பைத்தான் கூட தூங்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட மாட்டாரு. என்னதான் அவர் என்னை பத்தி பயந்தாலுமே என்னோட காதல் வந்து எப்போதுமே மாறாது. அவர் எப்போதும் ஹேப்பியா இருப்பாரு. அதுவும் இல்லாம எதுவுமே சஃபர் ஆகாம வந்து இருப்பாங்க. சரி நான் வந்து உங்களுக்கு சீல் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் இது வந்து என்ட்ட எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் வந்து உங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்றேன்." அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேக் டீமன் வந்து சொல்றா. அத கேட்டோனே ஜின் சொல்றான், நீ வந்து கன்ஃபார்மா தான் சொல்றியா? ஏன்னா நீ வந்து சீல ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா, நீ வந்து ஹியூமன் ஃபார்ம்ல இதுக்கு மேல இருக்க முடியாது." அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த ஸ்னேக் டீமனும், "பரவால்ல. எனக்கு வந்து ஒரு உண்மையான லவ் இருக்கு. அது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஜின் கேட்குறான், "சரி அப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்னேக் டீமன் சொல்றா, இப்போ வந்து குளிர்காலம் வரப்போகுது. நான் ஏதாச்சும் மவுண்டன்ல போய் ஒரு நல்ல குகைய பார்த்து படுத்து தூங்குவேன். நான் வந்து நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டேன்ட்டு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீல வந்து எடுத்து ஜின்னோட கையில வந்து குடுத்துருதா. அவ குடுக்கையுமே ஒரு ஸ்னேக்கா மாறிடுதா. சரி அவன் சீல எடுத்துட்டு உள்ள போகும்போது, லானும் அந்த கிரீன் கலர் டீமன் வந்து இறங்கி வராங்க. அப்போ சொல்றா, ஒருபடியா சீல வந்து வாங்கிட்டியா? சரி நீ கரெக்ட்டு தான் நீ சொன்னது எல்லாமே. அவன் வந்து ஒரு நல்ல டீமன் தான்." அவங்க எல்லாம் உள்ள இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெளி டோர் யாரோ வந்து தட்டுற மாரி சவுண்ட் கேட்கவுமே, அந்த கிரீன் கலர் டீமன் வந்து போய் பார்க்குறா. அப்போ வந்து அங்க இடத்துக்கு என்னாய் வந்து வாரா. உள்ள வந்துட்டு இந்த லேனும் அந்த கிரீன் கலர் டீமனையும் இப்ப பார்த்துட்டு, "அச்சச்சோ! நான் வந்து இங்க ஜின்னுக்கு மட்டும் தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கனே." ஜின்ன வந்து சொல்றான் லீனாவ பார்த்துட்டு, "லீனா நீ கரெக்டான டைமிங்ல தான் வந்திருக்க. எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும். ஒரு மவுண்டன்ல இருக்க வில்லால வந்து நான் வந்து கொஞ்ச நாள் தங்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு லீனா, உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் தங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் தங்கிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவங்க எல்லாம் கார்ல வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல வந்து சுன் நிக்கிறான். சுன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சுன்ன பார்த்து லியா வந்து ஓடி போயிருதா. ஓடி போய் சுன் வந்து கட்டிப்பிடிக்க. அப்ப வந்து சுன் சொல்றான், உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து வெளிய எங்கேயும் தங்காம இந்த மாரி எங்க விளையாட தங்குறது வந்து ரொம்ப ஹாப்பி. நான் வந்து உங்களுக்கு கம்பெனி குடுக்க முடியாது. அதுக்காண்டி எனக்கு வந்து நெறைய வேலை இருக்கு. நானா வந்து இங்கேருந்து உங்களுக்கு கம்பெனி குடுப்பா." அப்படின்னு சொல்றான். ஷின் வந்து சுன் கிட்ட போயிட்டு சொல்லுதாம். "இப்ப எப்படி போகுது?" அப்படின்னு கேட்கும்போது சுன் சொல்றான், "நீங்க வந்து அத நினைச்சு கவலைப்படாதீங்க. என்னோட பிசினஸ தான் நான் விட்டுட்டேன். பரவால்ல. நான் வந்து ஒரு நாட்டுக்கு நல்லது செய்தா இருக்கட்டும் இது. ஒரு கம்பெனி எடுத்து நடத்துறதுனால வந்து எதுவும் மாறப் போறதில்ல. நீங்க வந்து எத நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து ஜின்னும், "உங்களோட கைண்ட்னஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி. நான் வந்து இத எப்போதுமே மறக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க எல்லாரையும் வந்து நானா வந்து உள்ள கூட்டு போறா. உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கிறா. அப்ப வந்து நானா கேட்கிறா, "உனக்கு வந்து நைட்டு டின்னருக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் வந்து அத ப்ரிப்பேர் பண்ண சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து கேட்குறான், "இங்க ஏதாச்சும் ஸ்டேலாம் நடந்துச்சா மேன்ஷன்ல?" அப்படின்னு கேட்கும்போது, இல்லைன்னா வந்து போய் உட்காருதா. அப்போ வந்து அந்த வேலையாள் வந்து சொல்றான், "ஆமா இங்க வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு." அப்படின்னு சொல்றான். அது வந்து மனுஷங்கள எதையுமே வந்து கஷ்டப்படுத்தல. அதுவும் இல்லாம காசையும் திருடல. அது என்ன பண்ணுதுன்னா, சிக்கன மட்டும் தான் சாப்பிடுது. அத கேட்டோனே லைன் சொல்றான், "என்ன சிக்கனா? அப்ப கண்டிப்பா நரியா இருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அது நரி கிடையாது. இது சுத்தி முத்தி எங்கேயுமே நரி இல்ல."
அதுவும் இல்லாம அது இருந்துச்சுன்னா ஏதாச்சும் டேஸ்ட் தெரிஞ்சிருக்கும்ல. எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிரீன் டீமன் சொல்லுதா, "ஒருவேளை ஏதாச்சும் டீமனோட வேலையா இருக்குமோ?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல டீமன் தான் எனக்கு வந்து ஸ்மெல் வந்திருக்கும். ஆனா எந்த ஸ்மெல்லும் எனக்கு வரல." அப்படின்னு லேன் வந்து வேலை பார்க்குற ஆள பார்த்துட்டு, நீங்க ஏதாச்சும் வந்து உங்களுக்கு லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு? அத நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்றான். அத கேட்டதுமே அவன் வந்து யோசிச்சு பார்க்கான் லாஸ்ட் நைட் என்ன நடக்குன்ட்டு. வந்திருக்கும்னா, அந்த வேலையாள் வந்து கிச்சன்ல போயிருப்பான். கிச்சனுக்கு போயிட்டு வந்து, "என்ன ஆச்சு? இன்னைக்கும் சிக்கன் தொலைஞ்சு போச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த வேலை பார்க்குற செஃப்லாம் சொல்லியிருப்பாங்க, "ஆமா, எல்லா சிக்கனும் காணோம். ஆனா இங்க ஒரே ஒரு சிக்கன் தான் இருக்கு." அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அவன் வேலை பார்க்குறவனும், "நீங்க எல்லா சிக்கனும் தின்னுட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எல்லாருமே, "இல்ல நாங்களும் எதுவும் பண்ணல." அப்படின்னு சொல்றாங்க. வேலையாள் சொல்றான், "இந்த மாரி சிக்கன வந்து இங்க வைங்க. சுத்தி வந்து ட்ராப் வச்சுருங்க. நான் வந்து நைட்டு தூங்காம என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நீங்க கண்டிப்பா அந்த சிக்கன் திருடன் வந்து யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நைட் டைம் ஆயிட்டு. நைட் டைம் என்ன நடந்திருக்கும்னா, அவன் வந்து அப்படியே படுத்துட்டே தூங்கியிருப்பான். சரி கண் தொறந்து வந்து அப்படியே அசதியில பார்க்கான் என்ன நடக்குன்ட்டு. இப்போ பிரசன்ல காட்டுறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். "இங்க நாங்க வந்து நெறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். எங்களால எதுவுமே பண்ண முடியல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அத கேட்டதுமே ஜின்னு, "சரி நம்ம வந்து டீமன் யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவனும் கேட்குறான். "நீங்க எல்லாம் டீமன் ஹண்டரா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்றான். "இவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இல்ல. நீ வந்து ரொம்ப வந்து ஸ்கில்ஃபுல்லான டீமன் ஹண்டர்." அப்படின்னு சொல்றான். ஜின் சொல்றான், "நீங்க வந்து நல்லா தூங்குங்க இன்னைக்கு நைட். நாங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அவனும், "ரொம்ப நன்றி. சரி நான் வந்து உனக்காண்டி சாப்பாடுலாம் எடுத்து வைக்கேன். நீங்க வந்து சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு." அப்படின்னு சொல்றான். ஃபாக்ஸ் டீமனையும் அவனோட அண்ணனையும் காட்டுறாங்க. ஃபாக்ஸ் டீமன் வந்து உனக்காண்டி சாப்பாடுலாம் எடுத்துட்டு கொண்டு போய் குடுக்குறா. அப்போ வந்து அவன் சொல்றான், "எம்மா நான் கண்டிப்பா வந்து நாளைக்கு வேலைக்கு போயே ஆகணும். இல்லாட்டி வந்து என்னோட வேலை கண்டிப்பா என்னை விட்டு போயிடும்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அவ, "இல்ல நீங்க வந்து போக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே உடம்பு சரியா இல்ல." அப்படின்னு சொல்றா. அப்பம்போது அவன் வயித்துலேருந்து சவுண்டு கேட்கு. அத கேட்டதுமே, "நீ உங்களுக்கு பசியா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு, "இல்ல எனக்கெல்லாம் பசியா இல்ல. நான் வந்து நெறைய வந்து புக் படிச்சேன். சிரிச்சு சிரிச்சு இப்படி ஆயிட்டு போல. கொஞ்சம் தண்ணி குடிச்சா எல்லாமே சரியாயிடும்." அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் டீமன், "இல்ல நீங்க வந்து என்ட்ட பொய் சொல்லாதீங்க. நீங்க வந்து சிரிச்சு சிரிச்சு அப்படி ஆகும். உங்களுக்கு வந்து பசிக்குது தானே. நான் வேணா உங்களுக்கு வந்து சிக்கன வந்து திருடிட்டு வரவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவன் சொல்றான், "நீ இப்படிதான் வந்து எஸ்டர்டேயும் சொன்ன. இன்னைக்கும் அதே மாரி சொல்றியா? நீ சிக்கன்லாம் ஒண்ணும் திருட வேண்டாம். இனிமேல் திருடவே கூடாது நீ எதையுமே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுலேருந்து திருப்பியும் சவுண்டு கேட்டே இருக்கு. அத கேட்டதுமே அந்த டீமன் சொல்றான், "இல்ல நம்ம வந்து இன்னைக்கூட சிக்கன திருடிக்கலாம். எனக்குமே பசிக்கி." அப்படின்னு சொல்றா. அத கேட்டு அவனும், "சரி வா நம்ம 2 பேரும் ஒண்ணாவே போலாம்." அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து அவ, "இல்ல நீங்கலாம் வர வேண்டாம். ஏன்னா வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்ல. நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. நான் போய் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அவன், "இல்ல நம்மனா ஒண்ணா போலாம். எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல." அவங்க 2 பேரும் வந்து பெரிய வில்லாக்கு முன்னாடி வந்து நின்னுட்டுருக்காங்க. அப்ப வந்து அவ சொல்றா, நீங்க வந்து எனக்காண்டி இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் வந்து போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அவன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எல்லாருமே தூங்கிட்டாங்களான்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பார்க்கான். ஆக்ஸிமனுக்கு புரியுது இவன் ரொம்ப பயப்படுறான்ட்டுன்னே சொல்றா. "எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க வந்து இங்க வெயிட் பண்ணு. நான் வந்து போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து, "சரி, சரி நீ ஏறி குதிக்காத. என் மேல வந்து ஏறிப்போ." அப்படின்னு சொல்லிட்டு அவன் குனியுதான். அவன் மேல வந்து ஏறி அந்த ஆக்ஸிமன் வந்து உள்ள குதிக்கிறா. அவ கிச்சனுக்குள்ள போயிட்டு சிக்கன வந்து எடுக்க போறா. இந்த வீடியோ பார்த்தோனே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இது யாரோட வீடுலான்ட்டு. அவ கிச்சனுக்குள்ள போயிட்டு சிக்கன வந்து எடுக்க போறா. இந்த வீடியோ பார்த்தோனே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இது யாரோட வீடுலான்ட்டு. கரெக்ட்டா வந்து அவ சிக்கன பிடிக்கவுமே லேன் வந்து ஒரு கயிற வச்சு பிடிச்சிடுதாம். அந்த கயிறு வந்து மேஜிக்கால பண்ணப்படுது. உடனே அவ அந்த ஃபாக்ஸ் டீமன் வந்து கட் பண்ண பார்க்குறா. ஆனா கட் பண்ண முடியல. அப்போ லேன் வந்துட்டு, "இப்போ மாட்டிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, அவளோட உண்மையான டீமன் ஃபார்ம காட்டுனோனே எல்லாருமே ஷாக் ஆயிருந்தாங்க. அந்த கிரீன் கலர் டீமனும் லேனும். அவ வந்து லேன அடிச்சு போட்டு ஜன்னல் வழியா வெளிய போயிருதா. அப்போ லேனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வேளை லேன் வந்து அந்த ஃபாக்ஸிமன பிடிச்சிருதான். பிடிச்சு வந்து அட்டாக் பண்ணும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு லீமிங் வந்து தடுத்து விட்டுருதா. அவன் வந்து 2 பேரையும் சேர்த்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த இடத்துக்கு இப்போ ஜின் வந்து வேணான்னு சொல்லி தடுத்துருதான். லீனா வந்து கேட்கிறா லீமிங் பார்த்து, "நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" "நான் இந்த வழியா போனேன் எதிர்ச்சியா. அப்பதான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்றா. அதுக்கு லீனா சொல்றா, சரி வாங்க." லீனா வந்து பார்த்துட்டு சொல்றா, "நீங்க என்ன தப்பான ஆள பிடிச்சிட்டீங்களா? இவ வந்து ஒரு யங்கான பொண்ணாச்சே. இவ எப்படி வந்து டீமனா இருப்பா?" லேன் வந்து கேட்குறான் அந்த ஃபாஸ்ட் டைமர பத்தி. "நீ எங்கேருந்து வர? எதுக்காண்டி சிக்கன்லாம் திருடுன?" அப்படின்னு கேட்குறான். ஒண்ணுமே சொல்லல அதுக்கு அவ. ஜின் வந்து அவ கையில இருக்க கயிற வந்து கழட்டி விட்டுட்டு, அதுவும் இல்லாம கேட்குறான், "நீ வந்து உன்னோட ஹேண்ட்ஸ்ல வந்து ஹானஸ்ட்டா சொல்லு. நீ அப்படி சொல்லாட்டினா வெளிய இருக்க உன் ஃப்ரெண்ட வந்து நான் உள்ள கூப்பிட்டு வந்து விசாரிக்கிற மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா சொல்றா. அத கேட்ட உடனே அவன் வந்து, "இல்ல அவங்களலாம் வந்து கூப்பிடாதீங்க. அவ வந்து நல்லவங்க தான். உண்மையா தான் பண்ணேன். நான் வந்து ஒரு நைன்டில் ஃபாக்ஸ். என் பேரு வந்து பாய். நான் வந்து இங்க மவுண்டெயின்ஸ்லேருந்து தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துட்டு இருக்கேன்." ஓகே கியூட்டீஸ், இந்த எபிசோட் அவ்வளோதான். லீமிங் வந்து ஷாவ்பாய்க்காண்டி அந்த நைன்டீல் ஃபாக்ஸை கொண்டு அதோட கோரை வந்து எடுத்துட்டு வருவாளா?
அதுவும் இல்லாம இப்ப ஜின்கிட்ட வந்து எந்த ஒரு சீலுமே இல்ல. அதனால அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். அவன் ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல்லான டீமன் இருந்தா அவன ஈஸியா வந்து கொன்றும். அதுவும் இல்லாம நைன் டெயில் ஃபாக்ஸோட அண்ணன் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் என்ன வேலை பார்க்குறான்? என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. ஆனா வேலை பார்த்த அடுத்த நாளே அவனுக்கு காய்ச்சல் வந்துருது. என்னுடைய வீடியோஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எபிசோடு பார்க்காதவங்க வந்து பிளேலிஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா எபிசோடும் அதில இருக்கும். அதில வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் விறுவிறுப்பா போகும். ஸோ எந்த ஒரு எபிசோடுமே ஸ்கிப் பண்ணாம வந்து வாட்ச் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து சைடில் வந்து ஒரு பெல் ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய் குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.